15 ஆண்டுகளுக்கு மேல் சமூக பணி, மரம் சார்ந்த அறப்பணி, பஞ்சபூதங்களின் ஆசிர்வாதத்தால், பிரபஞ்ச அனுகிரகத்தால் இயற்கை காக்கும் திருப்பணி, வனத்தினில் ஓர் பசுமை இயக்கத்தின் திருப்பூர் மாவட்ட உறுப்பினர், அமராவதி இயக்கத்தின் தலைவராகவும் சிறப்பாக தொடர்ந்து விடாமுயற்சியுடன் பெரும் முயற்சி கொண்டும் பணியாற்றி வருகிறீர்கள். கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது. இனிமையான வாக்கியங்கள். பறவை மட்டுமல்ல, வருண பகவானும் மண்ணை தேடி வருவார். இந்த உலகத்தில் மனிதனுக்கு முதல் நண்பன் மரம் மட்டுமே. மனிதனுக்கு இதயம் எப்படி முக்கியமோ, பூமிக்கு மரம் முக்கியம். மரமென தலைத்து, நீரென உயிர் கொடுத்து, பூமியாய் பொறுத்து இந்த சேவையை வானுயரச் செய்து கொண்டிருக்கிறீர்கள். முயற்சிக்கு நீங்கள் அடிமையானதால் வெற்றி உங்களுக்கு அடிமையானது. விதைத்து விட்டால் மட்டும் போதுமா? அது செடியாக, மரமாக பராமரிப்பு தேவை. நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டியது அவசியம். உங்களின் வியர்வை துளி மண்ணில் விழுந்தால் விருட்சங்கள் விஸ்வரூபமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. மரங்கள் நம் வருங்கால சந்ததிக்கு கிடைத்த இயற்கை அளித்த தெய்வ ரூப ஸ்வரூபங்கள். நீங்கள் அந்த ரூபத்தின் தூதுவ மாமனிதனானீர்கள். மகிழ்வாய் இருந்தால் மரம் நடுவோம், சோகமாயிருந்தால் அதற்கு தண்ணீர் விடுவோம். இதுவே உங்களின் வெற்றி மந்திரம். உயர் திரு நாகராஜன் அவர்களை சமூக சேவகராக தேர்ந்தெடுத்து அகஸ்கரா விருது வழங்கி கௌரவிப்பதை பெருமையாக எண்ணுகிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.